Hi all, welcome back to our session. Current affairsல வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எடுத்து பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு சைனாவோட ஒரு மிஷன் பற்றின நியூஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இஸ்ரோ இருக்கிற மாதிரி சைனாவுக்கு வந்து சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்பேஸ் சென்டரை அவங்க ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, Change-6 அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த Change-6 அப்படிங்கிறது என்னன்னா, மூனில் போய் லேண்ட் ஆகி அந்த மூனில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க, எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த Change-6 மிஷனுக்கான ஒரு மெயின் மோட்டோ. ஸோ Change-6 மிஷனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லலாம், என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, the Change-6 mission is a planned lander designed to return samples from the lunar south pole. ஸோ லூனார் அப்படின்னா என்னது, மூனோடது. பிளான்ட் லேண்டர் அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல வராங்க, Change-6 மிஷன் அப்படிங்கிறது பிளான் பண்ணி அந்த சவுத் போலில் போய் லேண்ட் பண்ண போகிறாங்க. மெயின் மோட்டோ என்ன, டு ரிட்டர்ன் சாம்பிள்ஸ் ஃப்ரம் தி லூனார் சவுத் போல். த மிஷன் எய்ம்ஸ் டு லேண்ட் ஆன் தி மூன், கலெக்ட் சாம்பிள்ஸ் ஃப்ரம் தி லூனார் சர்ஃபேஸ் அண்ட் ரிட்டர்ன் தெம் டு எர்த். மிஷனோட எய்ம் என்ன அப்படின்னா, மூனில் போய் லேண்ட் ஆகணும், சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும். எதுலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஃப்ரம் லூனார் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு வர்றாங்க, எங்கே எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா எர்த்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. This process will contribute crucial data to unravel the moon's geological mysteries. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூனில் இருக்கக்கூடிய ஒரு சில மர்மமான விஷயங்களை வந்து என்ன செய்ய போகிறாங்க, ரிவீல் பண்ண போகிறாங்க. அன்ரேவல் அப்படின்னா என்னது, அன்ரேவல் அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க, தெரியப்படுத்த போகிறாங்க. Representing the first attempt to retrieve samples from the far side of the moon, Change-6 is set to bring back up to 2 kgs of lunar samples, adopting a configuration similar to the successful Change-5 mission. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Change-6 வந்து Change-5 மாதிரி என்ன செய்ய போகிறாங்க, ஒரு 2 kgs ஆஃப் சாம்பிள்ஸை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் ஏரியா என்ன வரலாம் அப்படின்னா, இந்த பாயிண்டில் எவ்வளோ அமௌண்ட், 2 kg, ஓகேவா? ஸோ இந்த மிஷனில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க சைனாவோட அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்டர்நேஷ்னல் லெவலில் கொலாபரேஷன் வந்து இருக்குது. எப்படின்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இன்வால்வ் ஆகுறாங்க, ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சி CNES அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சியும் என்ன பண்ணுறாங்க, இந்த மிஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, லூனார் சர்ஃபேஸ் அயன் டெஸ்டாரை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, ரேடான் கேஸையும் அதோட டிகே ப்ராடக்ட்ஸையும் மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இதை தாண்டி பார்க்குறப்போ, இட்டாலியன் லேசர் கார்னர் ரிஃப்ளெக்டார் ஃபார் ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட் காலிப்ரேஷன் அண்ட் பாகிஸ்தான்ஸ் ஐக்யூப்சாட் வில் பி பார்ட் ஆஃப் த மிஷன். இதை தாண்டி பார்க்குறப்போ இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்த மிஷனில் ஒரு மெயின் பார்ட்டை வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Change-6 மிஷனில் பார்த்தோம் அப்படின்னா லேண்டரும் இருக்குது, ரோவரும் இருக்குது. எப்படி அப்படின்னா, லேண்டர் போய் லேண்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும், அந்த லூனார் சவுத் போலில் போய் லேண்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். ரோவர் என்ன செய்யும் அப்படின்னா, லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா போய் அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல வந்து ரோம் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு ரோவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The lander will touch down on the lunar surface while the rover will explore specific regions, conduct experiments and aid in the sample collection process. புரிஞ்சுச்சா? ஸோ என்ன சொல்கிறாங்க, the lander will touch down on the lunar surface. லேண்டர் போய் லூனார் சர்ஃபேஸில் லேண்ட் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ரோவர் என்ன பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும். எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ், குறிப்பிட்ட பகுதிகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணும். அது மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா, சாம்பிள் கலெக்ஷன் ப்ராசஸ்க்கு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The returned samples will be made available to the global scientific community for study. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வர அந்த சாம்பிளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளோபல் லெவலில் வந்து அவைலபிளாக வச்சுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அதை வந்து படிக்கிறதுக்காக, ஓகேவா? ஸோ in this video we have learned what exactly the Change-6 mission is, ஓகேவா? Change-6 அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோட மிஷன், இதோடைய மெயின் எய்ம் என்ன, எந்த இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் வந்து இருக்குது, எந்த ஏஜென்சிஸ் எல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, வேறு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணுறாங்க, இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, லேண்டர் அண்ட் ரோவர் இருக்குது. லேண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரோவர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொண்டு வர சாம்பிள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சாம்பிள், தட் இஸ் 2 kgs ஆஃப் லூனார் சாம்பிள்ஸ்.
Hope this session is useful and thank you for watching.